வெல்கம் டு தி சாப்டர் கொனிக் செக்ஷன். இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னன்னா ஹைப்பர்போலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹைப்பர்போலால வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சில வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. வெர்டிசஸ் கண்டுபிடி, ஃபோக்கை கண்டுபிடி, அண்ட் எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடி, லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், மொதல் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அப்படியே நம்ம மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அடுத்த ரிசல்ட் தெரியும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் y ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படின்னா ஃபோக்கையோட ஃபார்முலா எப்படி இருக்கும், சி கம் பிளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0 ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும், வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0ன்னு இருக்கும். எசென்ட்ரிசிட்டி லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு சேம் ஃபார்முலா. ஸோ இப்போ சியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஏ ஸ்கொயர்டை கம்பேர் பண்ண 16. ஸோ ஏவோட வேல்யூ 4. பி ஸ்கொயர்டை கம்பேர் பண்ணால் 9. பி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ சி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார் ஹைப்பர்போலா. ஸோ 16 பிளஸ் 9 இஸ் 25. சி ஸ்கொயர் 25, நான் சியோட வேல்யூ 5. ஸோ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இங்கே எழுதுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 3, சி இஸ் ஈக்குவல் டு 5. Transfer axis is y is equal to 0, which is x-axis. Foci is plus or minus c comma 0, that is plus or minus 5 comma c 0, and vertices is plus or minus 4 comma 0. Eccentricity is c by a, which is 5 by 4, and length of the lattice rectum is 2b square by a equal to 2 into 3 over 4. 2 and 4 are cancel each other. The answer is 3 by 2. Sorry, b squared is equal to 9. So 9 3s are 27. No, 27. 1 minute. 3 3s are 9. Yeah. So 2 and 4 are cancelled. So 1 by 2. So 9 by 2 will be the answer. Okay. Okay. So the next question is, so are in the format y squared by a squared minus x squared by b squared is equal to 1. And the format are y squared by a square minus x squared by b squared is equal to 1. In the format இருக்கு. இந்த ஃபார்மேட்ல a square இது டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் x is equal to 0வா இருக்கும். ஃபோக்கை 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் c-ஆ இருக்கும். அண்ட் வெர்டிசஸ் 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் a-வா இருக்கும். ஸோ இதில் a ஸ்கொயர் பார்த்தோம்னா 9, a பார்த்தோம்னா 3, and b squared பார்த்தோம்னா 27, b பார்த்தோம்னா square root of 27, and a squared plus b squared is c square. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுமா 9 plus 27 is equal to c square. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 16 balance 136 c square. So c is equal to 6. So a ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா it is 3. b is equal to root of 27, square root of 27, and c is equal to 6. Transfer axis is x is equal to 0, and foci is plus or minus 0 comma plus or minus c, which is 6. Then vertices is plus or minus 0 comma plus or minus a, which is 3. So eccentricity is c by a, which is 6 by 3 is equal to 2. Length of the rectangle is 2b squared by a. So 2 into 27 over 3. 3 and 27 are cancelled each other, and we get the numerator as 9. So 2 times 9 is 18. Okay, this would be the answer. அவ்வளோதான். ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் என்னவா இருக்கும்னு பார்த்து அதை யூஸ் பண்ணி சி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த 2 சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.